ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் என்ன பயம் கழுத்து கத்தியா வந்துரும். காலி கொடுத்த ரோட்ல வச்சுட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க என்ன காவிரி என்னமோ இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. இன்னைக்கு சட்டசபையில உங்க அந்த அம்மா குழுங்க குழுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா எதிர்கட்சி எல்லாம் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில கிக்கின்னு சிரிச்சாங்களே. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. திருப்பி பாத்தீங்கன்னா 10 வருஷம் தேர்தல் நிக்க முடியாது. நீ ஜாமீன்ல வராம போ. அதை பத்தி எங்க 10 வருஷம் தேர்தல் நிக்க முடியாது. பெல்காம்ல போடுங்க, அது ஒரு ஜெயிலு, அங்க போடுங்க. இல்லன்னா திகார்ல போடுங்க, அங்க இருந்து சொல்றோம் திகார்ல போடுங்க. இல்ல ரெண்டு எங்களுக்கு பிரச்சனை அந்தமான்ல தூக்கி போடுங்க. உங்களை யார் வேணாம்னா இவங்க உடனே உங்க அம்மா என்னடா உங்க அம்மா இங்க 100 ஊரா நோட்டீஸ் அடிச்சு விட்டிருக்கோம். சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம். மக்களோட பொது உடைமைகளை யார் அழிச்சாலும் சரி, யார் பறிச்சாலும் சரி, இந்த விஜயகாந்த் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன், சும்மா விடவும் மாட்டேன். ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன். கட்சி தொண்டர்களும் தோழரும் வேண்டாம் வேண்டாம் பொறுமைக்காரங்க பொறுமை இந்த விஜயகாந்த் கிட்ட எதிர்பார்க்க. சட்டசபையில நான் பேசினேன். பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்களே, என்ன கையை காட்டினேன், கையை கொண்டு விடுங்க. எதுக்காக கையை காட்டின, எதுக்காக கொண்டு விடு நீங்க சொன்னீங்க சொல்லிதான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொன்னீங்களா? இல்ல ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? என்ன சொல்ல ஏன் சொல்லல? அன்னைக்கு உங்களுக்கு செய்தி ஆக்கணும், விஜயகாந்த போட பத்திரிகை வைக்கணும், ஏதோ ஒண்ணு செய்தி ஆக்கிட்டீங்க. ஏன் இன்னைக்கு நடிக்கிறாங்களே அந்த அதிமுக பத்தி நீங்க சொல்ல நடிக்கிறாங்களே. இன்னைக்கு ஜெயலலிதா ஜெயில இருக்காங்க. யார்? மைக்கேல் டி குன்ஹா அப்படின்னு ஒரு ஜட்ஜு சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அவரை பத்தி இவங்க சித்தரிக்கிறாங்க. தேவையில்லாம பன்றி மாதிரி படம் போட்டு குன்ஹா அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல வேற இப்படி ஒரு தேவையா? என்னமோ இவங்களுக்கு வழிஞ்சு விழுகிற மாதிரி எல்லாரும் விழுகணுமா? இன்னைக்கு சட்டசபையில உங்க அந்த அம்மா குழுங்க குழுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா எதிர்கட்சி எல்லாம் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில கிக்கின்னு சிரிச்சாங்களே. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. ஆமணி பஸ் சங்கம் என்னன்னா அம்மாவோட படத்தை போட்டிருக்காங்க, ஜெயலலிதாவோட படத்தை போட்டு அம்மா ஏன் சும்மாவா தராங்க? எல்லா இடத்துக்கும் காசு கொடுத்துருக்கு. அம்மா சும்மா கூட காசு கொடுத்துதான் கொடுத்திருக்காங்க மக்களே. இல்ல உங்களுக்கு தெரியுது இப்படி ரொம்ப தூக்கிட்டேன்ல, உங்களுக்கு தெரியுதா? காசு கொடுத்து ஏன்னா எனக்கு மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். எனக்கு மடியிலையும் கணம் இல்ல, வழியிலையும் பயம் இல்ல. மடியில கணம் இருந்தாலும் வழியில பயம் இருக்கணும், பயம் இல்ல. ஏன்னா அவங்க இதேதான் சொல்லி 18 வருஷம் ஒரு கேஸ் இழுத்தடிச்சாங்கல்ல. 18 வருஷமாக இழுத்தடிச்சாங்க. 120 160 வாய்தா வாங்கினாங்க. ஏன் வாங்கினீங்க? நீங்க நல்ல முதலமைச்சர். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஸ்ட்ரைக் பண்றவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கு கேஸ் முடிச்சு போட்டு நீ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் 18 வருஷம் எழுத்தீங்க? ஏன் இதெல்லாம் சொல்ற? பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனா அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக். என்ன பயம் கழுத்து கத்தியா வந்துரும். ஏன் உங்களை நம்பி மக்கள் வாங்குறாங்க பாக்குறாங்களே. நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க காவேரி நதியை வச்சுக்க எங்க அம்மா விட்டு. ஏன்டா காவேரி நதி வீட்டுக்கு கிள்ளிக்கிறியா? என்னடா அவ குடிக்க தண்ணி இல்லாம, விவசாய தண்ணி இல்லாம, நெசவாள தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு அங்களே செத்துக்கிட்டு இருக்காங்களே. ஊடகங்கள் உங்க தினந்தோறும் பத்திரிகையில போடுறாங்க. காலி கொடுத்த ரோட்ல வச்சுட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க என்ன காவிரி நதி என்ன இவர் சொல்றாராம் வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. என்ன காவிரி தண்ணினா உங்களுக்கு சும்மாவா? அவன் குடிக்க தண்ணி இல்லைன்னு நேரத்தெல்லாம் டிவியில உட்காந்து சொல்றாங்கன்னு ஒரு 20 நாளைக்கு. அதுக்கப்புறம் எங்கடா போவீங்க? நீங்களும் சரி, நீங்க குடிக்க வேணாம், தாயத்தனாலும் தண்ணியை தள்ளக்கூடாதுன்னு இருக்கான். அதுகளுக்கு என்னன்னு தெரியாது. அதுகளுக்கு அதிமுக துண்டை கழுத்துல போட்டு விட்டு கத்துங்க இதான் கத்து என்ன கத்துங்க. உண்மைகள் உரைக்குது.
யாருக்கு? எனக்கு இல்ல, அவங்களுக்கு, ஜெயலலிதாவுக்கு. ஏன்னா நான் உண்மையா தான் நடந்துகிட்டு இருக்கேன். எனக்கு உரைக்கணுங்கிறதுல நான் ஒழுங்கா இருக்கும். ஆக உரைக்கிறது அவங்களுக்கு தான். ஊர் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சா எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்த்து புரிஞ்சுக்க. அவங்க 20ஆம் தேதி திருப்பி சொல்றாரு குன்கா, அதெல்லாம் கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. 27ஆம் தேதி மாத்தின பரப்பன அக்கிரகாரத்தில் அதே இடத்துல அவரும் மாத்திட்டாரு. திருப்பி பாத்தீங்கன்னா 10 வருஷம் தேர்தல் நிக்க முடியாது. நீ ஜாமீன்லவா, ஜாமீன்ல வராம போ. அதை பத்தி எங்க 10 வருஷம் தேர்தல் நிக்க முடியாது. நீங்க ஜாமீன்ல வாங்க, வராம போங்க. எங்களுக்கு 10 வருஷம் தேர்தல் நிக்க முடியும். தமிழ்நாட்டை காக்க முடியுமா? காக்க முடியாது. அது சரியான தீர்ப்பு. மைக்கேல் டி குன்கா அவர் மட்டும் சொல்ல, உடனே நீங்க தமிழ்நாடு கன்னடர் சண்டை கழிப்பு எதையும் வைக்கலங்க. இவங்களா காசு கொடுத்து கெடுத்து குட்டி நாட்டை கெடுன்னு கெடுத்து வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல தேர்தல்னா காசு, கூட்டம் கூட்டினா காசு. இப்ப போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எது இருந்தாலும் காசு கொடுத்தா வரும். என்ன கெடுத்து வச்சிருக்காங்க மக்கள். இப்படியா நாடு கெட்டிச்சு வர இருக்கு. நாங்க எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு உருவம் வரிச்சா உடனே போலீஸ் பிடிச்சிருக்கு. இவங்க எரிப்பாங்களாம், அடிப்பாங்களாம், எல்லாம் உதப்பாங்களாம். அதை மாத்திரம் பிடிக்க கூடாது. போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். சேர் நேற்று கூட பார்த்து சேரை கொண்டு உடைக்கிறேன், எல்லா சேரையும். யாரு அதை பேச போலீஸ் சரிச்ச போகும். என்னையா போன இப்படி இருந்தா அப்புறம் எப்படி இருக்கு? இதை தேவகூட சொல்றார். தமிழ்நாடு சிறைச்சாலைக்கு ஏன் இங்க வந்துகிட்டு எல்லா நீங்க ஜாமீன்ல தானே வரப்போறீங்க, தயவுசெய்து அங்கேயும் ஜாமீன் கொடுத்துருங்க. இங்க இங்க ஒரு அக்கப்போர், இங்கேயும் லஞ்சம் லாவண்யம் எல்லாம் எதுக்கு ஓடணுமா திரும்ப? அந்த அம்மாவுக்கு அப்படி இல்ல, பெல்காம்ல போடுங்க, அது ஒரு ஜெயிலு, அங்க போடுங்க. இல்லைன்னா திகார்ல போடுங்க. அங்கிருந்து சொல்றேன், திகார்ல போடுங்க. இல்ல ரெண்டு எங்களுக்கு பிரச்சனை, அந்தமான்ல தூக்கி போடுங்க. உங்களை யார் வேணாம்னா கடன் பிரச்சனையே கிடையாது, அந்தமான்ல போட உங்களை யார் வேணாம்னா. அதாவது ஏன் விஜயகாந்த் இப்படி எல்லாம் பேசுறா எனக்குலாம் ரொம்ப கேவலமா இருக்கு. நான் தெரியாம கேட்கிறேன். அம்மா உணவகம், அம்மா மருந்து கடை, அம்மா பழசு கடை, அம்மா டாஸ்மார்க்கும் போடுங்கன்னா அதுக்கு ஒரு கேஸ். என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் அடைந்த. சரி, எங்க மேல மாத்திரம் கேஸ் போட்டு நாங்க ஜெயிலுக்கு போன சந்தோஷம், நீங்க ஜெயிலுக்கு போனா மாத்திரம் அழுவீங்களா? என்னையாது இவங்க என்னமோ சுப்ரீம் கோர்ட் திருப்ப மாத்திரம் அப்ப மதிக்கிறாங்க. இப்ப முல்லை பெரியார் தண்ணி கொடுத்துட்டா உடனே விவசாயம் பாராட்டலாம், அப்ப சுப்ரீம் கோர்ட்டை மதிப்பாங்களாம். அதே மாதிரி காவேரி இருந்ததுன்னா அப்ப சுப்ரீம் கோர்ட்டை மதிப்பாங்க. இவங்களுக்கு சாதகம் வந்தால் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறது, இவங்க பாதம் வந்தா உடனே எதுக்கிறது. என்ன இதுக்கு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஏன் ராணி மாதிரி வாழ்ந்தீங்களா, அதனால ஜெயில யாரையும் பார்க்காம இருக்கீங்களா? வெக்கங்கட்டு போயிருக்கீங்களா? ராணி மாதிரி இருந்தது நம்மளை ஜெயில எப்படி, அதனால யாரையும் பார்க்கலாம். இவங்க உடனே உங்க அம்மா எங்க அம்மா, என்னடா உங்க அம்மா, இங்க 100 பூரா நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிருக்கோம். சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா, எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். அதாவது உப்பு தண்ணி குடிச்சா தண்டனை அனுபவிச்சாகணும்னு பழமொழி மதரசை எல்லாம் பேசுவாங்க. அந்த பழமொழியை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி போற பக்கமெல்லாம் சொல்லுவேன், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். எல்லாரும் நம்மள நின்று கொண்டுச்சா? 18 வருஷம் உங்களுக்கு தான் 120 வாய்தா வாங்கலாம், என்னாச்சு? இன்னும் 10 வருஷம் தேர்தலில் கூட நிக்க முடியாத அளவுக்கு பண்ணிருச்சா? இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, இவங்க என்னமோ இங்க இருந்துகிட்டு சாதனை என்ன, நீங்க எல்லாம் சாதனை எங்க கோட நாடுலயே நீங்க போய் தங்க முடியாது, அப்படிதான் பண்ண போறாங்க பாருங்க, பாத்துக்கோ. ஏன்னா இவ்வளவு வைரஞ்சி உண்மை. மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சுட்டு நீங்க கேட்டு இருப்பீங்க. நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு பக்கம் விளம்பரம் வருதுங்கிறதுக்காக நீங்களா? ஏன் மக்கள் காசியா? உங்க காசா? அதிமுக காசா? இப்ப போட சொல்லுங்க பார்த்தா, ஹெலிகாப்டர் தள்ள எவ்வளவு நாள் தான் நீங்க போடுவீங்க? 10 வருஷத்துக்குள்ள போடுவீங்களா? இல்ல கார்ல வரீங்க, ஹெலிகாப்டர் தள்ளமா போட சொல்லுங்க 10 வருஷம் என்னன்னு பார்ப்போம். மைக்கேல் டி குன்கா தெளிவான ஒரு தீர்ப்பு, நல்ல ஊழல்வாதி சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அவர் தான்